ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு சுவையான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கலான்ட்டு இருக்கேங்க. என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வச்சு செய்கிறேன். பன்னீர் பாஸ்தாவும் சேர்ந்து ஒரு க்ரீமியாக செய்யலான்ட்டு ஒரு ஐடியா. ஏன்னா வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு மதுரையில். ஸோ சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ இருப்புச்சட்டி வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பாஸ்தாவை வேக விட்டுருங்க. இன்னொரு இருப்புச்சட்டியில் வெண்ணெய் போட்டுக்கோங்க. அதை நல்லா உருகி வந்ததும் வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்ல கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து பால் ஊற்றுங்க. பாலோட சேர்ந்து அதை நல்லா வெந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். கடைசியாக மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஒரு சூப்பரான சுவையான க்ரீமி பன்னீர் பாஸ்தா ரெடி. நம்ம இப்போ சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.